ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் ராசி சக்கரத்தில் 10வது ராசியாக வரக்கூடியது அமைந்திருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு, அதாவது சனி பகவானை நீங்கள் ராசி அதிபதியாக கொண்டவங்க, உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன? இந்த மாதம் சூரியனோட பயிற்சி உங்களோட ராசிக்கு ஒரு சில கிரகங்களால் சேருவதால் உண்டாகும் மாற்றங்கள் என்ன? என்ன மாதிரியான விஷயங்கள் நன்மையாக நடக்கும்? என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் இன்னுமே கவனமாக இருக்கணும்? இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மகரம் ராசி அப்படின்னு சொன்னாலே சனி பகவானால் முழுமையாக ஆளக்கூடிய ஒரு ராசி. இந்த ராசியில் உத்திரம், திருவோணம், அவிட்டம் அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரருக்குமே உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து இன்னல்களும் தீர என்ன செய்யணும்? உங்களோட ராசிக்குரிய கடவுள் யாருன்னு பார்த்தா பைரவரும் சிவபெருமானும். நீங்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் பைரவர் மற்றும் சிவன் வழிபாடு செய்கிறது உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் பிரதோஷ வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள், செல்வ நிலை மேலவங்க, இதுக்கு எல்லாமே சிறப்பான ஒரு வழிபாடாக பார்க்கப்படுது. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் மகர ராசியில் உள்ள உத்திரம், திருவோணம், அவிட்டம் உங்களுக்கு என்ன மாதிரியான பயன்கள் கிடைக்க போகுது, என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் மகர ராசியில் உள்ள உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் ஒன்று தான் குறிக்கோள் அப்படின்னு உங்களோட குறிக்கோளை செயல்படுத்தக்கூடியவங்க இந்த உத்திரம் நட்சத்திரக்காரங்க. பிறந்திருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் யோகமான ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. இது வரைக்கும் இருந்த நெருக்கடிகள் அப்படிங்கிறது நிறைய பேர் இருந்திருக்கும். அந்த நெருக்கடியால் பல தொந்தரவுகளும் உங்களோட வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையும் கஷ்டமும் போட்டு மனதை ரொம்பவும் வாட்டி வதச்சிருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இனி உங்களை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலை உருவாக போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தா, மாதம் முழுவதுமே குரு பகவானின் பார்வை உங்களோட ராசிக்கு இருக்கிறதுனால நீங்கள் நினச்ச வேலைகளை நினச்சபடி நடத்தி காட்ட போகிறீங்க. குலதெய்வத்தின் பரிபூரண அருளுமே இருக்கும். இந்த வெளியில் சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. குடும்பத்தோடு நீங்கள் குலதெய்வ கோவில் செஞ்சு குலதெய்வ வழிபாடு நேர்த்திக்கடன் இருந்தால் அதை நிறைவேற்றிட்டு வாங்க. இந்த மாதம் இது வரைக்கும் பட்ட கஷ்டனுக்கு எல்லாமே பல வாய்ப்புகள் வரும். மாதம் முழுவதுமே குரு பகவானின் பார்வை சாதகமாக உங்களுக்கு இருக்கிறதுனால நல்லபடியாக நீங்கள் நினச்ச வேலையை நடத்தி காட்ட போகிறீங்க. பெரியவங்களோட துணையுமே இந்த நேரத்தில் உங்களுக்கு பல ஆதரவுகளை தரும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும், புதிய வீட்டில் குடியேறக்கூடிய நிலைமை வரும். பண வரவிலுமே இருந்த தடைகள் காணாமல் போகும். எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்துமே வெற்றியடையக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பெற போகிறீங்க. என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, இந்த கோபப்படுறது, இது மகரம் அப்படின்னு சொன்னாலே இவங்களுக்கு அதிகமாக கோபம் வராது. அநியாயத்தை கண்டா பொங்கக்கூடியவங்களா இருப்பீங்க. ஏதாவது ஒரு இடத்துல தவறு நடக்குதுன்னா அதை தயங்காமல் சுட்டி காட்டக்கூடியவங்களா இருப்பீங்க. உங்களோட பணிகளின் போது தேவையற்ற கோபத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. வீண் விவாதம் செய்கிறத நீங்கள் தவிர்க்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே இந்த மாதம் சிறப்பாக செய்யக்கூடிய அனைத்து விஷயத்திலுமே நீங்கள் கண்ணும் கருத்துமாக செயல்படுறது நல்லது. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலையுமே கவனத்தோடவும் தீவிர ஆலோசனையோடும் செஞ்சீங்கன்னா வெற்றி பெற முடியும். மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் இந்த மாதம் அக்கறை அதிகரித்து காணப்படும். எதிர்காலம் பற்றிய சிந்தனை உங்களுக்கு இந்த மாதம் மேலும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்த நெருக்கடிகள் அப்படிங்கிறது நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கும். இந்த நெருக்கடிகள் எல்லாமே சூரியனை கண்ட பனை போல உங்களை விட்டு விலக ஆரம்பிக்க போகுது. உங்களோட தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைய ஒரு வாய்ப்பை கொடுக்கும். ஒரு சிலருக்குமே இந்த மாதத்தில் புதிய தொழில் தொடங்க நினச்சிங்கன்னா சிறப்பாக தொடங்கலாம். பல வாய்ப்புகள் பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. இந்த மாதம் உங்களோட நல்ல செயல்களால் மக்களிடையில் மதிப்பும் செல்வாக்கும் அதிகரித்து காணப்படும். அரசியல்வாதிகள் நிலையில் எதிர்பார்த்த நல்ல ஒரு முன்னேற்றத்தை எல்லாமே நீங்கள் பெற முடியும். இது வரைக்கும் இருந்த நெருக்கடிகள் குறையும். விவசாயிகளுக்கு வரவு அதிகரித்து காணப்படும். ரியல் எஸ்டேட், பில்டர் போன்றவங்களுக்கு எல்லாமே உங்களோட தொழில் முன்னேற்றம் அடையக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் உண்டாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் காணாமல் போகும். அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் தெளிவும் உங்களோட செயல்களில் வலிமையும் கொண்ட திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறந்திருக்கும் இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதம் அப்படின்னே சொல்லலாம்.
சமீப காலமாக நீங்கள் நிறைய நெருக்கடிகள் பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. இந்த பிரச்சனையில் இருந்து எல்லாமே விடுதலை உண்டாகக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளை நீங்கள் பெற போகிறீங்க. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைய போகுது. சமுதாயத்தில் உங்களோட செல்வாக்கு அந்தஸ்தும் உயர்ந்து காணப்படும். விவசாயிகளுக்கும் கலைஞர்களுக்கும் எதிர்பார்த்த நல்ல ஒப்பந்தங்கள் கிடைக்கும். உங்களோட ஒவ்வொரு புதிய முயற்சியுமே உங்களோட வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு சாதகமான வாய்ப்பை அமைச்சு கொடுக்கும். திருவோண நட்சத்திரத்தில் உள்ள திருமண வரன் தேடிட்டு இருக்க நபர்களுக்கு நல்ல வரன் உண்டாகும். கொஞ்சம் தீவிரமாக நீங்கள் செயல்களில், அதாவது இந்த வரன் தேடுற விஷயத்துல கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக செயல்படணும். உங்களுக்கு அலுவலகத்தில் இது வரைக்கும் ஒரு சில சங்கடங்கள் நீடித்துக்கிட்டே இருந்திருக்கும். இதுலேருந்து எப்போ நம்ம அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வர போகிறோம் அப்படின்னு ஒரு மன அழுத்தம் எப்போவுமே மனதில் இருந்துகிட்டே இருக்கும். அந்த சங்கடங்கள் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களோட நல்ல செயல்களால் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதே போல் ஒரு சிலருக்கு எல்லாமே எதிர்பார்த்த மாற்றங்கள் உண்டாகும். இடமாற்றம், வீடு மாற்றம், இது எல்லாமே உண்டாகும். தம்பதிக்குள் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் சுமூகமாக முடிவிற்கு வரும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சனி பகவானும் சூரியனும் ஒன்றாக சஞ்சரித்து வர்றதுனால உங்களோட வார்த்தைகளில் மட்டும் நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும். இந்த நேரத்தில் வீட்லேயுமே கொஞ்சம் மனஸ்தாபம் அப்பப்போது வந்து செல்லும். நீங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. மற்றவங்களையும் கூட இருக்கிறவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள தேவையில்லாமல் பகச்சி கொள்ளாமல் உங்களோட வேலையில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினீங்கன்னா எதிர்பார்த்த நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும். வரவு செலவில் எப்பொழுதுமே நீங்கள் கொஞ்சம் நிதானத்தையுமே கடைபிடிக்கிறது சிறப்பான பலனை உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும். அஷ்டமஸ்தானத்திற்கும் சுகஸ்தானத்திற்கும் சனி பகவானோட பார்வை இருக்கும். இந்த நிலையில் உங்களோட உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக உடல்நிலையில் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துறது நல்லது. டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அவங்களோட ஆலோசனை பின்பற்றுங்க. ஏற்றுமதி இருக்கும்போது தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும். தெய்வ அருள் உங்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. இதுவரைக்கும் இருந்த பெரும்பாலான நெருக்கடிகள் இந்த மாதத்தில் காணாமல் போகும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்துறதும் மருத்துவரோட ஆலோசனையை பின்பற்றுவதும் நல்லதாக இருக்கும். அதன் பிறகு அவிட்டம் 1, 2ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே உறுதியாக நின்று வெற்றி பெற்ற வரும் உங்களுக்கு பிறந்திருக்கும் இந்த மாதம் பல வகையிலையுமே முன்னேற்றம் தரக்கூடிய சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு. உங்களோட வேலைகளில் நீங்கள் தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயல்பட்டால் சிறப்பான பலன்களை பெற முடியும். உங்களுடைய ஒவ்வொரு எதிர்பார்ப்புகளுமே பூர்த்தி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் வக்கரமாக இருந்த உங்களோட நட்சத்திரநாதன் செவ்வாயால் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளுமே இனி வெற்றியடையக்கூடிய வாய்ப்பையுமே பெறுவீங்க. இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் கூடிய விரைவில் ஒரு முடிவிற்கு வந்துடும். தொழிலில் ஏற்பட்டு இருந்த தடை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலகிடும். வழக்கு விவகாரங்கள் சாதகமாக அமையும். உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த சங்கடங்களத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய வாய்ப்பையுமே நீங்கள் இந்த மாதம் பெற போகிறீங்க. முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவான் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையுமே வெற்றியாக்கக்கூடிய வகையில் பல முன்னேற்றத்தையுமே உண்டாக்கி தருவாங்க. உங்களோட செல்வாக்கு உயர்ந்து காணப்படும். குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது உங்களோட ராசிக்கு இந்த காலகட்டத்தில் உண்டாகிறதுனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு யோகமான நிலையை உங்களுக்கு இந்த மாதத்தில் கொடுக்கும். தைரியமாக எந்த ஒரு செயலையுமே நீங்கள் செயல்படுத்துங்க. உங்களோட தைரியத்தாலும் மன உறுதியாலும் லாபத்தை பெற முடியும். வருமானம் அதிகரிச்சிருக்கும். சேமிப்பு உயரும். புதிய சொத்து சேர்க்கை இருக்கும். ஒரு சிலருக்கு வாகனம் வாங்கும் யோகம் அமையும். அது மட்டும் இல்லாமல் நீங்களுமே இந்த மாதத்தில் கோபப்படுறது, அருகில் உள்ளவங்க கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக போகிறது, இது எல்லாமே நல்லது. அதாவது கோபப்படுறது நல்லது இல்லை, கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட அனுசரணையாக நடந்துக்கிறது நல்லது. தேவையில்லாமல் அவங்க ஏதாவது பிரச்சனையை ஏற்படுத்தலாம். அதில் எல்லாமே நீங்கள் கவனம் செலுத்தாதீங்க. இந்த மாதம் அப்படிங்கிறது 3 நட்சத்திரக்காரருக்குமே பல சிறப்பான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டத்தை உபயோகம் செஞ்சிங்கன்னா கடந்த காலத்தில் பட்ட கஷ்டங்களுக்கு தீர்வுகளும் எதிர்காலத்திற்கான முன்னேற்றத்தை அடைவதற்கான வாய்ப்பையும் இருக்கிறதுனால இதில் நீங்கள் உங்களோட தொழில் வியாபாரம் இதில் எல்லாம் எப்படி வளர்ச்சியை காணலாம் அப்படிங்கிறதுல மட்டும் முழு கவனமாக செயல்பட்டால் நல்லதாக இருக்கும். அதே போல் 3ஆம் நபரின் ஆலோசனையை
உங்களோட தொழிலில் முழுமையாக பிரயோகம் செய்யலாமா வேணாமா, இது சரியாக வருமா அப்படிங்கிறதுலுமே நீங்கள் கவனமாக செலுத்தணும். கூட்டாளிகள் கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கோங்க. இல்லத்துலேயுமே அவங்களோட ஆலோசனைங்கிறது உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அதனால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் வீட்டில் சொல்லுங்கள். எல்லோரும் ஆலோசனை பண்ணி கலந்து பேசி முடிவெடுக்கிறது சிறப்பான பலனை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். இந்த மாதத்தில் சிவபெருமானின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களுமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டோம். என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.